கடுமையான கோடைக்காலம் முடிந்து தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இது ஜூனில் இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த சம்மர் சீசனில் நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து அதிகமாக வெப்பமடைஞ்சிருக்கும். இந்த நிலப்பரப்பு இந்தியன் சப்கான்டினென்ட் லேண்டு சைடு வந்து அதிகமான வெப்பமடைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை லோ ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கும். அதே சமயம் இந்த அரேபியன் சி, அதாவது நீர்நிலைகளில் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்குது இல்லையா, வாட்டர் பாடிஸ், இதில் எல்லாம் ஒரு ஹை ப்ரெஷர் டெவலப் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா, இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் வேரியேஷன் எப்படின்னா, இப்போ லேண்டு வந்து ஹீட்டை வந்து குவிக்காக அப்சார்ப் பண்ணிக்கும். பட் வாட்டர் ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த 2 மாதங்கள் இருந்தது இல்லையா, ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல ஹீட்டை வந்து இந்த லேண்டு வேகமாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்ட் அப்சர்வ்ஸ் ஹீட் மோர் ஃபாஸ்டர் தேன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நிலப்பரப்பில் வந்து நல்ல வெப்பமாயிருக்கும். நல்ல வெப்பமானதன் காரணமாக லோ ப்ரெஷர் ஏற்பட்டுருச்சு, குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டுருச்சு. அதே இது நீர் அதோடைய தன்மைக்கு ஏற்ப மெதுவாக தான் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணோம். அதனால் இங்கே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷர். ஸோ அதிகமான வெப்பநிலை இருந்தால் அங்கே லோ ப்ரெஷர் தான் ஏற்படும். ஸோ அதன் அடிப்படையில் லேண்டு இந்தியன் சப்கான்டினென்ட் லேண்டில் நல்ல லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் ஈக்குவேட்டருக்கு கீழே சவுத் ஈஸ்ட் விண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, தென் கிழக்கு காற்றுகள். இந்த காற்றுகள் வந்து ஒரு தாழ்வு நிலை பகுதி நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அப்போ அது என்ன பண்ணும், இந்த ஈக்குவேட்டர் இருக்கு இல்லையா, இதை கடந்து போகும்போது இதை கடந்து போனால் தான் இந்தியாவை ரீச் பண்ண முடியும். இங்கே லோ ப்ரெஷர் ஏரியா இருக்குது. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து ஈக்குவேட்டரை தாண்டும் பொழுது இதோடைய டைரெக்ஷன் மாறிடும். எப்படி, சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்டாக அது மாறிடுது. இங்கே சவுத் ஈஸ்ட் விண்டாக இருந்தது, இங்கே சவுத் வெஸ்ட் விண்டாக மாறிடுச்சு. இந்த நிகழ்வுக்கான காரணம் என்னன்னா காரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு காரணியை சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா கோரியோலிஸ் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ரொட்டேட்டிங் பாடி இருக்குது. அந்த பாடியில் நம்ம இங்கே ஒரு பர்சன் இருக்கோம். இங்கே இருந்துட்டு நம்ம ஒரு கேம்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு ரவுண்டாக சின்ன குட்டீஸ் எல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, பால் பாஸ் பண்ணி விளையாண்டுட்ருப்பாங்க. ஸோ இங்கே உள்ள பர்சன் இங்கே உள்ளவருக்கு பால் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவர் அந்த பாலை போட்டார் அப்படின்னு சொன்னால் அது இந்த பர்சனுக்கு போகுமா? போகாது. டிஃப்ளெக்ட் ஆகி இந்த பர்சனுக்கு தான் போகும். இந்த பாடி ரொட்டேட்டிங்காக இருக்கிறதுனால இந்த பர்சனுக்கு வந்து ஏக்கு டார்கெட் பண்ணாருன்னா அது பிக்கு தான் போய் சேரும். ஓகேவா? ஸோ இந்த நிகழ்வு தான் கோரியாலிஸ் ஃபோர்ஸில் நடக்குது. நம்ம எர்த்து வந்து ஒரு ரொட்டேட்டிங் பாடி இல்லையா, ஸோ அதனால் அந்த விண்டு வந்து டைரெக்டாக அப்படியே போகாது, ஒரு டிஃப்ளெக்ஷன் பார்த்த அது எடுத்து தான் ரீச் ஆக முடியும். ஸோ அதன் வழியாக இந்த சவுத் ஈஸ்ட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது சவுத் வெஸ்ட் விண்டாக டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிருச்சு டியூ டு கோரியாலிஸ் ஃபோர்ஸ். இப்போ இந்த சவுத் வெஸ்ட் விண்டோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது 2 பிரான்ச்சாக பிரியுது. அரேபியன் பிரான்ச்சாகவும் இங்கே பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சாகவும் பிரியுது. ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அண்ட் அரேபியன் பிரான்ச்சோடைய போக்குகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அரேபியன் பிரான்ச் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியை மீட் பண்ணும். ஓகே, இந்த மலையை மீட் பண்ணும் பொழுது இந்த மலையோட அந்த இடத்த தடுத்ததுனால இந்த கேரளா, மகாராஷ்டிரா இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே கடும் மழைப்பொழிவுக்கு உட்படுகிறது. இதே இந்த அரேபியன் பிரான்ச்சில் வரக்கூடிய இந்த மழை வந்து தமிழகம் பக்கம் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப குறைவு. இந்த மழைக்கு பேர் ஓரோஜெனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை தடுத்ததுனால இந்த ரீஜியன்ஸ், அதாவது கேரளா, மகாராஷ்டிரா அண்ட் சம் பார்ட் ஆஃப் கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவு இருக்கு இல்லையா, கோவா, இதெல்லாம் ஓரோஜெனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஓரோஜெனிக் ரெயின்ஃபால்னால இங்கே நல்ல மழை பெய்யுது. தமிழகத்துக்கு இந்த மழை வர்றதில்லை, ஆங்காங்கே சில தூறல்கள் மட்டும் இருக்கும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் சில கணவாய்கள் இருக்கும், பாசஸ். அந்த வழியாக இந்த அரேபியன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய
இந்த மாய்ஸ்சரெல்லாம் வந்து இங்கே மழையாக பொழியுது. லைக் பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாயெல்லாம் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதன் ஊடாக இந்த காற்று வந்து மழை பொழிவை நமக்கு கொடுக்குது. இந்த இந்த சவுத் வெஸ்ட் விண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் நல்ல மழை பொழிவு கொடுக்கறதுக்கான பொட்டென்ஷியல் இந்த விண்ட்ஸுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இது மகாராஷ்டிரா வரைக்கும் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது எங்கே போகும்? கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா எல்லாமே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹரியானாவை நோக்கி போகணும். இடையில வந்து ஆரவல்லி மலைப்பகுதியை கடந்து தான் போகணும். ஸோ இப்போ இதோடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆரவல்லி மலைக்கு இணையாக தான் இந்த அரேபியன் பிரான்ச் இருக்கும். சின்ஸ் இது வந்து ரெண்டும் அரேபியன் பிரான்ச்சும் ஆரவல்லி பிரான்ச்சும் இணையாக இருக்கிறதுனால, பேரலாக இருக்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு மழை சென்று சேருவதில்லை. ஸோ அதனால் ஆரவல்லிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. ஸோ பெரும்பாலான ராஜஸ்தான் பகுதிகள் வறண்ட பாலைவனமாகவே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹரியானாவுக்கு போக வந்து அது ஹரியானாவை ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் நோக்கி வந்துடுது. உத்தரப்பிரதேஷ் நோக்கி வந்துட்டு அப்புறம் அது பீகார் போய் அடைஞ்சிருது. இது வந்து அரேபியன் சீயுடைய அரேபியன் பிரான்ச் உடைய போக்கு. ஓகே, அரேபியன் பிரான்ச் உடைய போக்கு. நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஒன்று இருந்ததே, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அது இந்த கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு இணையாக பயணிச்சிட்ருக்கு. இது தானே கோரமண்டல் கோஸ்ட்டு, ஈஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு இணையாக பயணிச்சிட்ருக்கு. இங்கே மழைப்பொழிவு இல்லை, ஏன்னா ரெண்டுமே இணையாக இருக்குது. எந்த மலையோ எந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லை. ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மியான்மரை ஃபஸ்ட்டு அடையுது. மியான்மரில் அரக்கன் யோமா அப்படின்னு ஒரு மலை இருக்குது. ஓகே, மியான்மரில் அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அரக்கன் யோமா அப்படின்னு சொல்லி ஒரு மலை. ஓகே, அதை வந்து இந்த பிரான்ச், தட் இஸ் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரீச் ஆகுது. ஸோ அதை ஹிட் பண்ணுறதுனால அகைன் இங்கே ஒரு ஓரோஜினிக் ரெயின்ஃபால் வந்து உருவாகுது. அதன் அடிப்படையில் நல்ல மழை இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த காற்று என்ன ஆகுது, கொஞ்சம் மேல் நோக்கி போய் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு மழை பொழிவை தருது. ஓகே, இங்கே வந்து மியான்மர் பிளேட்டோ இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மியான்மர் பிளேட்டோவில் நம்ம சிரபுஞ்சி அதெல்லாம் இருக்குது. வேர்ல்ட்ஸ் மாசீந்திரம், சிரபுஞ்சி அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. வெட்டஸ்ட் பிளேஸ் இன் வேர்ல்டு அப்படின்னா மாசீந்திரம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த மாசீந்திரம் இந்த மேகாலயாவில் தான் இருக்குது. ஸோ இந்த இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு இந்த மேகாலயா பிளேட்டோவெல்லாம் ரீச் பண்ணோம். இந்த மேகாலயா பிளேட்டோவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு எல்லாமே நல்ல மழைப்பொழிவை ரிசீவ் பண்ணிடும். ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு ஒரு வெஸ்ட் வேர்ட்ஸ் டேர்ன் எடுக்கும். வெஸ்ட் டைரெக்ஷனில் போயிட்டு பீகாரை மீட் பண்ணும். ஸோ அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் போத் மீட். அரேபியன் சி பிரான்ச் இருக்குல்ல, அரேபியன் பிரான்ச் ப்ளஸ் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் பீகார். ஓகே, ஸோ இங்கே பீகாரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்லலாம் நல்ல வெள்ளப்பெருக்கு, நல்ல மழைப்பொழிவு எல்லாமே அதிகமாக காணப்படும். ஸோ இப்படி தான் இந்த மான்சூன் வந்து மழைப்பொழிவை தந்துட்டுருக்கு. இந்த லைன் ஒன்று குறுக்க போகுதே, ITCZ அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் லோ ப்ரெஷர் ஜோன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த ITZ அப்படின்றது என்னென்னா, இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். அதாவது இங்கே வந்து ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வியாபார காற்றுகள்லாம் சங்கமிக்கக்கூடிய இடம் ITCZ. இது வந்து ஈக்குவேட்டரில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் வரைகிறேன். ஸோ இதுதான் ஈக்குவேட்டர். ஸோ இந்த ஈக்குவேட்டர் எப்படி நமக்கு ஈக்குவேட்டர் இருக்கோ அதே இடத்துல தான் இந்த ITCZும் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சம்மர் சீசன் ஆனதுனால இந்த ITCZ நார்த்வேர்ட்ஸ் நோக்கி மூவ் ஆகிருக்கு. நார்த்வேர்ட்ஸ் நோக்கி மூவ் ஆகி என்ன பண்ணியிருக்குன்னா, லோ ப்ரெஷர் ஜோனை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் ஃப்ரம் குஜராத்லேருந்து இந்த பீகார், பிரதீபத் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் இங்கெல்லாம் நல்ல ஒரு லோ ப்ரெஷர் ஜோனை வலுவாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒன்று லேண்டு ரொம்ப ஹீட் ஆகி ஒரு லோ ப்ரெஷர் ப்ளஸ் இந்த ITCZ உடைய லோ ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து இங்கே ஒரு ஹெவியான லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ITCZ உடைய
வீச்சு அதாவது ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, லேட்டிடியூட் லாங்கிடியூட் ரேஞ்ச் அப்படின்னா தட் இஸ் லேட்டிடியூட் ரேஞ்ச் 20 டிகிரி நார்த் அண்ட் 25 டிகிரி நார்த், அதுதான் இதோடைய ரேஞ்சு. இதை வந்து மான்சூன் ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரேட் விண்ட்ஸுடைய கன்வர்ஜனன்ஸ்னால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோ ப்ரெஷர் சிஸ்டம். ஓகே, இதை வந்து மெட்ராலஜிக்கல் ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தோம்லே ஈக்குவேட்டருக்கு நேராக தான் இந்த ITCZடும் இருக்கும். நமக்கு வெயில் சீசன் சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால இந்த ITCZ நார்த் நோக்கி வந்திருக்கு. சின்ஸ் இந்தியா இஸ் இன் நார்தன் ஹெமிஸ்பியர், ஸோ நார்த் ஹெமிஸ்பியருக்கு நோக்கி நம்ம இந்தியாவுக்கு மூவ் ஆகிருக்கு டியூ டு லோ ப்ரெஷர். ஸோ இதுதான் இந்த ITCZுடைய ரோல். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் உருவாகுது. இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு மான்சூன் வந்து ஹிட் ஆகிறது எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த இந்திரா பாயிண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிளேஸு சவுத் வெஸ்ட் மான்சூனில் ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது இந்திரா பாயிண்ட். அது யார் க்ரியேட் பண்ணுறா அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தென்மேற்கு பருவமழையை பற்றியான செய்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.